வணக்கம் நண்பர்களே. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடைமட்டு கிராமம் பொற்செழியன். இப்போ வந்து நம்ம மீன் அமிலம் ரெடி பண்ணுறோம். அதுக்கு பேரலில் 200 லிட்டர் தண்ணி. இது வந்து சயனா பாக்டீரியா சாணி பாசி கரைசல் 10 லிட்ரு, வெல்லம் 5 கிலோ, நாட்டு சர்க்கரை வேஸ்டேஜ் 5 கிலோ, மீன் கழிவு 20 கிலோ. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நாட்டு சர்க்கரையை கொட்டுறோம். நல்லா கொட்டிடும். நல்லா வேஸ்டேஜ் நல்லா பாருங்கள். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை வந்து இந்த 200 லிட்டர் தண்ணி சொன்னோம் இல்லைங்களா, அதில் ஒரு 20 லிட்டரு கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 180 லிட்ரு, ஒரு 20 லிட்டர் கம்மியாக எடுத்துட்டோம்னா இந்த 10 லிட்டரு சைனா பாக்டீரியா, அதுக்கப்புறம் மீன் கழிவு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வேணால் ஒரு குடம் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 10 லிட்ரு. இப்போ வந்து மீன் கழிவு கொட்ட போகிறோம். இப்போது இதில் பாருங்கள், இந்த மீன் கழிவு இதில் போட்டாச்சு. அந்த கூட தண்ணி ஊற்று. இது 10 லிட்டர் சைனா பாக்டீரியா, அதை இதில் ஊற்றியாச்சு. அது என்ன துணி மாதிரி இருக்குது. இப்போ இதில் மீன் கழிவும் கொட்டியாச்சு. காலையிலையும் சாயந்தரமும் 2 வேளை நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் 7 to 10 நாளில் மீன் அமிலம் நமக்கு ரெடி ஆகிரும். இது வந்து ட்ரிப்பில் விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம நேரில் வச்சு பண்ணுறது 25 நாள் ஆகிடும். இது வந்து நம்ம வெயிலே வச்சுக்கலாம். வெயிலே வச்சு பண்ணுறது அது இல்லாமல் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 7 நாள் 10 நாள்லலாம் நமக்கு ரெடி ஆகிரும், யூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ கொட்டியிருக்குங்களா, இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப நான் இதே மீன் அமிலத்துக்கு வீடியோ போடுறேன்.